பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கல்வாரி மிஷன் ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே ஒரு வசனத்தை உங்கள் மத்தியிலே ஞாபகப்படுத்துகிறேன். யோசுவா 1:5 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலம் கொண்டு திடமனதா இரு என்று சொல்லுகிறதை வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். மோசேக்கு பிற்பாடு யோசுவாவே ஊழியத்திற்கு அழைக்கிறார். யோசுவாவே, மோசே போல நீ ஊழியம் செய்ய வேண்டும், மோசே போல திடமனதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசுவாவை அழைக்கிறார். ஆனால் யோசுவா மிகவும் வேதனையோடு காணப்படுகிறான், இருமனதோடு காணப்படுகிறான். எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் வழிநடத்த முடியும், எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படிவார்கள், எப்படி இவர்கள் அற்புதத்தை கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி திடமன இல்லாதவரி காணப்படுகிறான், இருமனதோடு காணப்படுகிறான். அவனுடைய உள்ளத்தை ஆராய்ந்த தேவன் சொல்லுகிறார், யோசுவாவே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே என்று சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிற தேவனாக காணப்படுகிறார். அன்றைக்கு சொன்ன அதே தேவன் இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்தை பார்த்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே நீ திடமனதா இல்லாமல் இருக்கிறாயா, இருமனதோடு காணப்படுகிறாயா, வேதனையோடு காணப்படுகிறாயா, தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரா, தேவர் எனக்கு பலன் கொடுப்பாரா, என்னோடு இருந்து சகல காரியங்களையும் வெற்றி பெற செய்வாரா என்று சொல்லி நீ கண்ணீரோடு காணப்படலாம். ஆண்டவர் ஆவியானவர் இன்றைக்கு நம்மத்திலே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல, மகனே மகளே நான் உன்னோடு இருப்பேன், உன்னுடைய கவலைகளை நான் மாற்றுவேன், உன்னுடைய கண்ணீரை நான் மாற்றுவேன் என்று சொல்லி அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக, பிள்ளைகளினுடைய நிலைமைகளை குறித்து, இன்னுமாக பலருடைய பலவிதமான பிரச்சனைகளின் நிமித்தம் இன்றைக்கு கண்ணீரோடு காணப்படுகிறாயா, கவலையோடு காணப்படுகிறாயா? இன்றைக்கு யோசுவாவை தேற்றின அதே வார்த்தை ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையை, திடமனதோடு நாம் காணப்படுவோம். ஆண்டவர் என்னை ரட்சிப்பார், என்னுடைய குடும்பத்தை போஷிப்பார், என்னுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு திடமனதோடு காணப்படுகிற போது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.